பயமுறுத்துகிற மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எச்சரிக்கை, வனவிலங்கு நடமாட்டம் இருப்பதால் கோவில் படிக்கட்டுகளை தவிர செல்லக்கூடாது. எஸ், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த குச்சி வச்சு தான் நடக்கணுமா இல்லை சிறுத்தை வந்து அந்த குச்சி அடிக்கிறக்கானு தெரியும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா இல்லை, எதுக்கு தந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒரு டவுட்டாக இருக்கு. சிறுத்தை வந்தா ஒரு அடி குச்சியில ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இந்த பீம் பாயிண்ட் நல்லா இருக்கு. நாங்க ஓதிமலை ஏறிட்டு இருக்கிறோம். ஆமா, வந்தெல்லாம் சொன்னேன், கேட்டிங்களா நீங்க? கோயில் படியில் செருப்பு ஸ்டோரியோட நான் வரும்போது எப்படி வருதப்போ இப்போ இந்த சுடுது காலு. என்ன படியேற கூட பயம் இல்லை. ஏதோ திருத்து வேற போர்டு போட்டுருந்தாங்களா, அதுதான் ரொம்ப பயமா இருக்குது. வாடா வாடா வாடா, உங்களை தான் காத்து நிறுத்துறோம். வாடா வாடா. குச்சி வச்சுட்டேன். சரி வச்சிருந்தா அது இங்கன்னா வரப்போ நீ வர வச்சிருவே தெரியுத. ஒவ்வொரு ஆட்சியும் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். வச்சத குச்சியை சரி வாங்க போலாம். பிள்ளையார் கோயிலோ படியில் வெயில் அடி எனக்கு இறம்போதே சிரமம். கால் வீடு சுட்டுச்சு, அவ்வளோதான். படியை பார்க்கும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நாங்கள் ஏறிக்கிட்டே இருப்போம். இங்கே பாரு சொல்லு, ஏறிக்கிட்டே இருப்போம் சொல்லு. அவ்வளோதான், ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உனக்கு பீம்ஸ் பாயிண்ட் நல்லா இருக்குது சொல்ல மாதிரி. இங்கேருந்து நான் வரும்போது ஃபோட்டோ ஷூட் எடுப்போம். நாங்கள் ஸ்டோரி வைப்போம், ஸ்டோரி வச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ ஒரு வழியில் ஒரு சாமி இருக்குது, சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி வழியில் சாமி இருக்குது. இது என்னங்க ஒரே ட்ரம்மாக இருக்குது, கோயில் நினச்சேன் நான். என்ன ஒரே கஷ்டம்தான் எனக்கு, காலு ரொம்ப சுடுது. நாங்கள் ஏறிக்கிட்டே இருப்போம். 800 படி தான். ஒரு அப்பவும் சொன்னார், பாதி நேரத்தை தாண்டிட்டோம். நீ என்னடா வெயிலே போய் நடக்கிற? சரி, எங்கள் அண்ணன் நடக்கிற மாதிரி நடப்போம். எங்கள் அண்ணன் பாரு எப்படி நடக்கணும். அவர் அங்கிட்ட கிட்ட நடந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து எங்கள் அண்ணி ஜிக்ஜாக்கா நடக்குதாமா. நம்மளும் ஜிக்ஜாக்கா நடக்கலாம். சிக்கு சிக்கு சிக்கு. கொஞ்சம் பார்க்க பயமாக தான். நீ சொல்லும்போது சிறுத்தைங்கும் போதெல்லாம் என் கால் தன்னால் ஆடுது. நான் அண்ணி தனியாக உட்காந்துருக்கு. அண்ணா ஜிக்ஜாக்கா நடந்து வந்து இங்கே உட்காந்துரு. இவ்வளோ தூரம் என்னது மடி ஏறணுமா? இதை விட நெட்டுக்கு நெட்டாக இருக்குங்களா? அப்பவும் சொன்ன உன்னை அந்த கம்பை வீசாதுன்ட்டு. நான் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லிட்டு போங்க, எல்லார்ட்டும் யாரும் கட்டிடலாம் தயவு செஞ்சு.
வந்துடு அவ்வளோ செகண்ட்ல வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு காமன் பண்ணோம்னா சரியா போயிடும். நாங்களே இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வரேங்க, பார்க்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க தம்பிக்கு. ஆமாம், இங்கே தான் நீ எல்லாத்தையும் ஈஸியாக வந்து கேட்டுருவாங்கல்ல, என்னை பார்க்கணும், நீ கஷ்டப்படணும். அது இந்த மலைக்கெல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டப்படணும் போல. இதுலேயே ஏதோ ரோப்பையும் கட்டிவிட்டு நான் இருந்தேன், ரோப்பில் கட்டுன்னு சொல்லி கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கண்ணா. பாரு, அதுக்கு மேலே நெத்து கூட்டாது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே தான் கொஞ்சம் சிரமம் எனக்கு ஏறுறது. அதனால தான் அந்த இது தம்பி இதுக்கு மேலே போதும் செங்குத்து தான் நம்ம செங்குத்து தான் நம்ம நான் நினச்சேன். அப்போ நீ சொன்ன அப்போ குச்சி வீசாதேன்ட்டு. இப்போ நான் எப்படி ஏறுறது? நான் எங்கே வீசணும், ஓரமாக வச்சேன், பாயில் எடுத்துக்கலாம்னு வச்சேன். போக முடியாது இப்போ. எனக்கு கைக்கு பாரமாக தெரியும். நீ அதுலேயே நான் ஏற மாட்டேன் வச்சுக்க. நான் ஜிக்ஜாக்கா எப்படி சீக்கிரம் இங்கே வந்து போகிறேன். அதில் ஜிக்ஜாக்க ஏற முடியுமா? அப்படி வச்சு நானே வர்றேன். பரவாயில்ல, உங்களை மாதிரி பாசிட்டிவாக நிறைய பேர் சொன்னால் நல்லா இருக்கு. இப்போ ஒருத்தர் போனது நான் பாத்தில, நான் அப்போ சொன்னல, நான் அப்போ சொன்னல கொஞ்சம் பாசிட்டிவ். இது அந்த தம்பி மாதிரி சாமான் மண்ணை இப்படி தானே வருவா நீ? ஜம்ப் பண்ணி என் சைடு கம்பத்து. ஆ தண்ணி பீச்சிட்டு இருந்ததுங்க. மண்ணை வச்சு நீ செல்லை வச்சுட்டு நடக்கிறதுனால நடக்க முடிய மாட்டேங்குது. தயவுசு அது இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா நான் அப்படி செல்லு தூக்கிட்டே நடந்துருவேன். கேஸ் இந்த மாதிரி பையனை வீடியோ எடுக்கிற பையனையெல்லாம் கூட கூப்பிட்டு வராதிங்க. ஆமாம், வாடகைன்னு தூக்க மாட்டேன். கொடுங்க. வாட்டுக்கு நான் எவ்வளோ தூக்கிட்டு வந்தேன், கொடுங்க. எங்கே தூக்கணும்? சரி கொடுங்க. பூவை தூக்க மாட்டான். இந்த வாட்டுக்கே நான் தான் கொண்டு வரேன். நான் ஒரு தண்ணி கூட நான் குடிக்கிறேன், இவங்களே தான் குடிக்கிறேன். அதெல்லாம் கேட்குமா? போலாமா? அண்ணா இது ரொம்ப இதாக இருக்குண்ணா. பட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழிய மீடமாக இருக்குது. ஒரு காலை வச்சா ஒன்று உள்ளே போகுது, வெளியே போகுது. அவர் அங்கே போய் நின்ட்டாரு. எனக்கு அண்ணா மோனிக்கா அம்மாவையும் கூப்பிட்டு வர வேண்டியது ஃபன்னாக இருந்திருக்குன்னு. செம ஃபன்னாக இருந்திருக்கும்போ. ஸ்விம் நல்லா இருக்குது. செம விம்ஸ் போ. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமாண்ணா? அது தெரிஞ்சு போகிறேன் சொன்னார். சர்க்கிள், அதாவது வளைஞ்ச சர்க்கிள் ஏறணும். கரெக்டாக அடுத்த டைமில் தான் நான் தனியாக தான் வந்து இவனை கூப்பிட்டு கூப்பிட்டு வர மாட்டேன். அடுத்த டைம் வரும்போது நான் வீடியோ எடுக்க மாட்டேனே. இந்த ஒரு தடவை வீடியோ அவ்வளோதான். அவ்வளோதானே? அப்போ சரி, அப்போ அடுத்து நல்லா தான் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங். பாருங்க, இப்போவே 12 மணிக்கு போச்சையாமா. பாரு மணி வரலாம் பாரு. டே இது 2 மணிக்கு. மணி எவ்வளோ? 12:40. அண்ணா 2 மணிக்கு தர ஓட்டுருவாங்களாம்மா. சரி வாங்க போகலாம். வாங்க போ. அப்படிதான் இல்லை, வந்தால் எல்லாம் ஒட்டுக்கார போயிட்டு வர வேண்டியதுதான். கஷ்டமோ நஷ்டமோ. வாடா. மீனை நீ உட்காந்து இப்படிதான் சொல்லி இருக்கணும். மனசுக்குள்ள இருந்து ஒரு வெடி வச்சுட்டாரு குமாரன் போட.
அடுத்து அந்த மண்டபத்தில் போய் உட்காந்துக்கலாம். ஆனால் கோயில் வந்துச்சு அடுத்து தெரியுதுண்ணா, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. இந்த படி பாரு எவ்வளோ நெத்து குட்டா இருக்குன்னு. சறுக்குனா கூட சிரமம் தாங்க. இது புளிஜாமா? சாக்லேட் தான் இருக்குது, அவனுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. பார்த்தியா, எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போகிறாரு. இல்லை கொஞ்சம் முடியல தான், என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. 2 பேர் உட்காந்துட்டாங்க. வந்துருச்சா வரலையா? இது ரொம்ப நெத்து விட்டா இருக்குது, கால் தூக்கி வைக்க முடியல. உட்காந்துக்கிறேன், ரொம்ப சிரமம் தான் கைஸ். ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே இந்த மாதிரி சேஃப்டிக்கு போட்டுக்கிறாங்க. இது எதுவும் தெரியல, நெத்து விட்டாதனால பிடிச்சிட்டு ஏறக்காக இது போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னார். இந்த படி இதுக்கு மேலே கொஞ்சம் நெத்து விட்டா இருக்கும், நேராக இருக்கும், ஏற முடியாது, வயசானவங்க யாராவது ஏறினாங்கன்னா இந்த மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க பிடிச்சிட்டு ஏறக்கு. அவ்வளோதான் பாருங்க. என்னங்க வம்பா போச்சு, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து தரணுங்களா? இது விம்ஸ் நல்லா இருக்குது. ஐஸ் பாரு, இவங்க இங்கே நின்றுக்கிறாங்க, தண்ணி இல்லையா, தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நான் மேலே போய் பிடிச்சிட்டு வாங்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குதுங்க கைஸ், இது இருக்கா? சும்மா நம்ம தளரக்கூடாது, மனசு தளரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே தெரியுது. ஒரு சிலர் நல்லதாகவும் சொல்கிறாங்க, ஒரு சிலர் கேட்டால் இன்னும் போனோம், நீ எவ்வளோ தூரம் ஏறினீங்களோ அவ்வளோ தூரம் போய் ஆகணும் மேலே. தெரியும், அதான் பயந்துருவாங்கன்னு சொல்கிறனால இது பரவாயில்ல, சேஃப்டிக்கு இந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதே வயசானவங்க இந்த மாதிரி ஏற முடியாது, இந்த படி பார்த்தா இது நெத்து கூட்டாக இருக்குதுன்ட்டு, அதனால் இது பிடிச்சி ஏறணும், இதை பிடிச்சி ஏறலாம். கம்பு கொண்டு வரணும் தேவையில்லை, இந்த இது பிடிச்சாலே போதும். உண்மை நம்மளே பிடிச்சிட்டே இருக்கல, இந்த கம்பு எதுக்குன்னு தெரியல. வேணுமா அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்களும் கம்பு எடுத்து வரீங்க. ஏற்கனவே வெயிட்டு, இதுக்கு மேலே ஒரு வெயிட்டா? சரி வா, தயவு செஞ்சு இனிமேல் இவங்க என்னை கூப்பிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா ரொம்ப நேரம் ஏறிட்டு வா, உட்காரலாம். என்ன நம்ம ஏறினது இங்கே தான் இருக்குது. அம்மா வாடகைக்கு நான் ஒரு 30 வடி தான் ஏறி இருப்போம் எடுத்து, அதுக்குள்ளே உட்கார வச்சிட்டிங்க. ஏன்னா என்னாச்சுண்ணா, ரொம்ப முடியலையா? என்னாச்சு? கைஸ், ஒரு குட் நியூஸ், கோயில் கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் ஏறிடலாம் நினைக்கிறேன். கோயில் சவுண்டு கேட்குது, கோயிலோட சவுண்டு கேட்குது. கோயில் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேங்க. செல்ஃபி கேமராவே நல்லா இருக்கும்டா இதுலையா? காய்ஸ் வந்துருச்சு, கோவில் வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம். நான் எப்படி உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் போக போகிறேன்னு நினைக்கிறேன்.
முன்னையாவது ஒரு 200 படி ஏறிட்டு தான் ரெஸ்ட் எடுத்தோம். 50 படி ஏறினா உட்காந்துக்கு. தற்போது எல்லாமே பாருங்க. ஆனால் இங்கே பாருண்ணா நீ கோயில் வந்துச்சு. காய்ச்சி ஒரு வழியாக வெற்றி. 1800 கோயில். நம்ம கூட வந்து ஒருத்தர் நிற்காம மீறி அங்கே நிற்கிற டாட்டா மீறு. வெற்றி 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 வெற்றிவேல் வீரவேல். கோயில் வந்துருச்சே. இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மலை ஏற இருக்கு. செம்மையாக இருக்கும். சவுண்டு கேட்குது, முடிகிற சவுண்டு. நம்ம போகலாமா? இந்த சொன்ன மாதிரி இந்த கம்பு எங்கே வைக்கிறது? வாட்டர் கேன் இங்கே கைஸ் பக்கத்தில் வந்துருச்சு. கொஞ்சம் ஜாலி தான், கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அப்பப்போ ஆட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. கொஞ்சம் அப்பப்போ கெஸ்ஸு வாங்குது. அப்பப்போ இல்லை, அடிக்கடி கெஸ்ஸு வாங்குது. அடிக்கடி கெஸ்ஸு வாங்குது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஜிக்ஜாக்னா இப்படி தான் இருக்கணுமா? இதான் ஜிக்ஜாக்கு. செமையாக இருக்குது. வளைஞ்சு வளைஞ்சு ஏறது. என்னாச்சு? போயிட்டு வந்துட்டீங்க? கும்பிட்டு வந்துட்டீங்களா? பூசை நடந்துட்டு இருக்கா? வெட்டுக்கிறமா ஏறி விட்டோம். பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன சாமி? போயிட்டாங்க. இது என்ன உள்ள ஒன்று சின்னபடியாக போகுதுங்களே, பயங்கரமாக இருக்குது. கோயில் நல்லா இருக்குதுங்க. பா சரி ஓகே. செம்மையாக இருக்குதுங்க. வியூஸ்லாம் செம்மையாக இருக்குது. கோயில் செம்மையாக இருக்குது. சொல்ல போனால் கோயில் நல்லா இருக்குங்க. கட்டிகிட்டு இருக்கிறாங்க கட்டட வேலையில். கோயில் வேலை நல்லா நடந்துட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் பெருசு விடுவாங்க போல். சூப்பர். கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. எடுத்தனா கோயில் வேலை கொஞ்சம் நிறையா நடக்குது. அரை மணி நேரமா முன்னாடி வீடியோ எடுக்க சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். வந்தோன்னா பூஜை நடக்குது. ஒரு அரை மணி நேரம் ஆகுன்ட்டாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயில் நல்லா இருக்குது. வரும்போது புலம்பிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. வரும்போது நடக்க முடியாது. ஏறும்போதே கால் சுட்டுச்சு, இறங்கும்போது சுட்டு நினச்சேன். பார்த்தா கிளைமேட் நமக்கு இந்த மாதிரி முருகராக பண்ணதா என்னன்னு தெரியல. கிளைமேட் நல்லா இருக்குது. காலில் சுடல. சொல்லப்போனால் முருகர் கோயிலே இது ரொம்ப அழகான கோயில் தாங்க. சூப்பராக இருக்குது கோயில். சொல்லப்போனால் விம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு செம்மையாக இருக்குது விம்ஸு. கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முருகர் 5 முகம் கொண்டு காட்சி அளிக்கிறார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த 3 நாள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். மற்ற டைமில் ஓப்பனில் இருக்காது. மற்ற டைமில் வர்றது வேஸ்ட்டு. இன்னொன்று கேட்டிங்கன்னா
1880 படி இருக்கிறதுலே மிக உயரமான, அதாவது அதிக படி கொண்ட முருகன் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா இது தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படி மிக உயரமான கோயில். இது பார்த்தாலே தெரியும். மேலே நின்று தான் பேசுகிறேன். ஆனால் கோயில் சூப்பராக இருக்குங்க. முருகர் பார்த்திங்கன்னா 5 முகம் கொண்டு காட்சி அளிக்கிறாரு. இதோட ஹிஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் தெரியாது. இதுக்கு முன்னாடி வர வழியில் ஒருத்தர் சொன்னார். அதை வீடியோ போட்டுக்கிற முன்னாடி மறுபடியும் போடுறேன், பாருங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, 2000 ஸ்டெப்பு தான். 2000 ஸ்டெப்பு தான். இல்லை, இங்கே இருக்கிறதுலே முருகன் ஹையஸ்ட்டில் முருகன் கோயில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். மிக மிக உயரமான முருகன் கோயில் இதுதான். 6 படையிலும் அதிக உயரமான 6 படையில் அதான் 6 படையை விட அதிகமான உயரமான கோயில் எதுன்னு கேட்டால் முருகன் கோயில் இதுதான் சொல்லுவாங்க. பிரம்மன் தவறான மந்திரத்தை உச்சரிச்சதுனால படைப்பில் வந்து தவறான படைப்பு வந்து உச்சரிப்பு தவறாக பண்ணாங்க. பிரம்மனுக்கு வந்து இங்கே கீழே இரும்பு அறைன்னு ஒன்று இருக்குது. சரி இன்னும் இருக்குது. அது பேர் இரும்பறைங்களா? இரும்பறை நம்மளோட உச்சரிப்பை மாற்றி சொல்லுவோமே. இரும்பறைன்னு அங்கே இரும்பறையில் பிரம்மனை கொண்டு சிறை வச்ச இடம். அவருக்கு பாடம் ஓதிச்சது. அதனால ஓதிமலைன்னு சொல்லி அவர் இங்கே இதானது. அவர் தவறான ஒரு இது பண்ணதுனால